ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று விடுது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீ ஏன் கலங்கிறாய், ஏன் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்மாவில் அதிகமாய் பேசுகிற ஒரு மனுஷன் தாவீதை. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ காலத்தில் சொத்திருப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்த ஹல்லேலூயா அருமையான ஒரு தேவதாசனை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி நோய்களை குணமாக்கி ஹல்லேலூயா என்னை சுத்திகரித்து என்னை பலப்படுத்தி ஒரு இரத்தத்தினாலே என்னை கழுவி ஹல்லேலூயா. ஆண்டவர் கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், மறக்கிறார், மண்ணென்று நினைவு கூறுகிறார், நம்மளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் அறிந்திருக்கிற அப்படின்னாலே கர்த்தர் நாளிலே பெரிய காரியங்களை செய்ய முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுமா, ஆராதனை பண்ணுமா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே. நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு நிமிஷம் கூட முழு உள்ளத்தோடு. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் பல்லவரே கோடி சோத்திரமே, எல்லா குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. காவற்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, காவற்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. என்னுள்ளம் தேவன் தாழ் பொங்கி வழியுவேன், விசனை ரட்சித்தான நாடி பாடுவேன். எவாரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் தாழ் பொங்கி வழியுதே, விசனை ரட்சித்தான நாடி பாடுவேன். எவாரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேசு கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசு கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். பலனை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். பலனை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு 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 வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம்
என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. சிவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சிவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்பு எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்பு எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. சிவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சிவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. तेरी जय हो जय हो जय हो तेरी सदा. तेरी जय हो जय हो जय हो तेरी सदा. हालेलुया 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 हालेलुया. Thank you Lord Jesus. Hallelujah hallelujah hallelujah. நீர் பெரியவர் 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 பெரியவர், உயர்ந்தவர், பரிசுத்தர் பரிசுத்தன். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே, உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லையே. இந்த சமூகத்தை எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஹல்லேலூயா இந்த சனிக்கிழமையில கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்தும்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாளை இது இந்த மாதத்தின் முதலாவது இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஹல்லேலூயா நாங்கள் ஆண்டவரே அந்த ஹல்லேலூயா அந்த நற்கருணையிலே பங்கு பெறும்படியாக ஹல்லேலூயா அந்த ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை இரத்தத்தை நினைவு கூறுகிற ஒரு நாளாக ஹல்லேலூயா எங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் எங்களுக்காக செய்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மை இந்த ஒருவேளை இந்த உலகத்தில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்த ஒருவர் தான் உண்டு. அவரை நினைவு கூறும் வண்ணமாக திருவிருந்திலே பங்கு எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுத்திகரித்து தகுதிப்படுத்தி ஆண்டவரே இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி ஹல்லேலூயா ஆயத்தமாக்கும்படியாக இந்த ஜெப கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாளை திரளான ஆத்துமாக்களால் ஆண்டவர் இந்த இடம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் எழுந்தருளி எங்களோடு கூட ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்கள் செய்வீராக. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நமக்கார்வம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நல்ல ஒரு சின்ன ஐயா கிட்ட போகிறேன். அவங்க உங்களுக்கு ஒரு அருமை இன்னைக்கு என்ன சத்தியம் ஐயா? சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. அது நீங்க எடுத்திருக்கீங்களா? புதுசா இங்க எடுத்திருக்கீங்களா? சுத்திகரிப்பு எப்படி கேட்டிருக்கீங்களா? ஓகே சரி. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர். ஹல்லேலூயா. ஒரு கையில் 5 விரல் இருக்குது. அதுபோல 5 விதமான ஊழியங்கள். சொல்லுங்க பாப்போம், எத்தனை விதமான ஊழியங்கள் இருக்குது? என்னென்ன ஊழியங்கள்லாம் இருக்குது? அப்போஸ்தல ஊழியம். அப்போஸ்தல ஊழியத்துக்கு அடையாளமாக இந்த இந்த விரலை சொல்லுவாங்க, இந்த கட்டை விரலா? கட்டை விரல். ஆமென். இந்த விரல் இல்லாம ஏதாவது வேலை செய்ய முடியுமா? எதை எழுத முடியுமா? எதை எடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. எல்லா பதிலையும் போய் வழியை ஆயத்தம் பண்ணுகிற வேலை அப்போஸ்தல ஊழியம். அங்கங்க சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களை எழுப்பி உற்சாகப்படுத்தி ஹல்லேலூயா எல்லா வரங்களும் செயல்படுகிற ஒரு ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். 2வது வரதுக்கு அடையாளம் இருக்குது ப்ராஃபட், தீர்க்க தரிசனம். நீ சரியில்லை, நீ பாவம் செஞ்சிருக்கிற, உங்களை எச்சரிக்கிற ஒரு சேரியா, ஒரு தீர்க்கதரிசி ஆண்டு வைத்திருக்கிறார். 3வது விரல் என்ன சொல்லுவாங்க? அந்த பெருவிரல், நடுவிரல், சுவிசேஷம். ஹல்லேலூயா. இந்த விரல்ல எல்லாத்தோட ரொம்ப நீண்டு நிற்கிறது என்னது? அந்த நடுவிரல் தான். சுவிசேஷம் தான் முதல்ல போய் செய்யும். ராணுவத்தில் முதல்ல போற படை என்ன பட போவோம்? என்ன பட போவோம்? எங்கெங்கெல்லாம் பதுங்கு குழியில குண்டு வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போவோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி சுவிசேஷங்கிற நற்செய்தி தான் முதல்ல உள்ள போவோம். அதுக்கப்புறம் இந்த விரல் இருக்கு, இந்த மோதிர விரல். இதுதான் என்ன வேலை? கல்யாணம் முடிக்கிறதா இருக்கட்டும், அடக்க ஆராதனையா இருக்கட்டும், பெயர் வைக்கிற கூட்டமா இருக்கட்டும், சபையை நடத்துகிற மந்தையை மேய்ப்புகிற மேய்ப்பர்கள். ஹல்லேலூயா.
இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற அல்லேலூயா எல்லாத்துலேயும் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். சும்மா யாருனாலும் ஆஸ்வதிக்கும் போது இல்லை, அந்த அழைக்கப்பட்ட அழைப்பு நிமித்தம் இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கூறும்போது அல்லேலூயா ஆசாருடைய அந்த அழைப்பு, அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேலே தங்கியிருக்கிறது. ஆமென். கடைசி வரல என்னது? அல்லேலூயா, அதான் நம்ம பக்கத்தில் வந்திருக்கிறாங்க டீச்சர். ஆமென். இந்த சுண்டு வரல் காதில் கூட நல்லா குடைவாங்க. எவனுக்கும் நுழையாத நற்செய்தி கூட, தீர்க்கதரிசன செய்தி கூட போகாமல் போகலாம். ஆனால் இந்த விரல் டீச்சிங் என்ன பண்ணும்? உள்ள நுழைஞ்சிரும். அல்லேலூயா, உங்களை உருமாற்றிடும். அல்லேலூயா. சில நேரத்தில் அவரே மாதிரி இவர் இல்லையா, இவரே மாதிரி இவர் இல்லையா நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய ஒரு அழைப்பு, ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் நல்ல ஒரு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அந்த சத்தியத்துக்குள்ளே அந்த வசனத்தை அப்படியே கோர்வையாக கொடுத்து அதுக்குள்ளே உங்களை உருவாக்குகிற ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களாம் போனதுக்கப்புறம் சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சர். டீச்சர் அங்கே தான் இருப்பார், ஆனால் மாணவன் அங்கே இருக்க மாட்டான், அடுத்த வருஷம் பாஸ் ஆகி போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதுபோல் ஒரு நல்ல ஒரு டீச்சர், அல்லேலூயா, போதகர். ஆமென். மேய்ப்பனுடைய அழைப்பு வேறு, அப்போஸ்தலருடைய அழைப்பு வேறு, தீர்க்கதரிசியுடைய அழைப்பு வேறு, சுவிசேஷருடைய அழைப்பு வேறு, பைபிள் டீச்சர்ஸ். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அழைப்பை அவர்கள் கொண்டு பல இடங்களில் பல மாநிலங்களில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அவரை போல் தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 6-7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு செய்தியும் கேட்கும்போது கண்ணீர் விடாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கடந்த வாரங்களில் இடைங்குளத்தில் எங்கள் சபையிலேருந்து ஆன்லைனில் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த எங்களுடைய அத்தை பையன் தான் அவங்க பொண்ணு, ஒரே பொண்ணுக்கு எனக்கு கட்டியிருக்காங்க. அந்த அவங்களே வந்து தன்னார்வமாக வந்து ஊழியங்களை நிறைவேற்றினாங்க. ஸ்க்ரீனில் நல்லா அந்த ஆண்டவருடைய பாடு மரண இந்த செய்திகள், ஆண்டவர் எதற்காக ரத்தம் சிந்தினார், அதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எல்லாமே கிராஃபிக்ஸில். அல்லேலூயா. அப்படிப்பட்ட படம் காட்சிகளை போட்டு அந்த வார்த்தைகள் வசனங்கள் ஏற்ற காரியங்களை சொல்லும் பொழுது இருதயங்கள் தொடப்பட்டு ஜனங்கள் ஒப்பு கொடுத்ததையும் கல்லான இருதயங்கள் கரைந்து போகிறதை நான் பார்க்க முடிஞ்சது. அல்லேலூயா. அப்படி வட மாநிலத்தில் இந்தியில் சொல்லக்கூடிய ஆளை ஆண்டவர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுத்துக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். जब रूका मसाएगा, जब रूका मसाएगा, दुख खुशी में बदल जाएगा, दुख खुशी में बदल जाएगा। ओ जब रूका मसाएगा, जब रूका मसाएगा, देखा खुदा ने जो आंसू बहाए हैं, काम पूरे होंगे जो भी सपने सजाए हैं। देखा खुदा ने कितने आंसू बहाए हैं, काम पूरे होंगे जो भी सपने सजाए हैं। ओ दिल खुशियों के गीत गाएगा, दिल खुशियों के गीत गाएगा, दुख खुशी में बदल जाएगा, दुख खुशी में बदल जाएगा। ओ जब रूका मसाएगा, जब रूका मसाएगा, चिंता बीमारी और दुख भूल जाओगे, बंद दरवाजे हैं जो सब भूल जाओगे। चिंता बीमारी और दुख भूल जाओगे, बंद दरवाजे हैं जो सब भूल जाएंगे। ओ यीशु दुखों को मिटा डालेगा, यीशु दुख को मिटा डालेगा, दुख खुशी में बदल जाएगा, दुख खुशी में बदल जाएगा। जब रूका मसाएगा, जब रूका मसाएगा, पाक रूका मसा सारे बंधनों को तोड़ेगा, छीना जो शैतान ने वो सब भी दिलाएगा। पाक रूका मसा सारे बंधनों को तोड़ेगा,
छीना जो शैतान ने वो सब भी दिलाएगा। जुआ टूटेगा तू बल पाएगा, जुआ टूटेगा तू बल पाएगा। दुख खुशी में बदल जाएगा, दुख खुशी में बदल जाएगा। ओ जब रूह का मसा आएगा, जब रूह का मसा आएगा। லூக்கா எழுதின நற்செய்தி வாசகத்தில் 8வது அதிகாரம் 17 வரை சொல்லப்பட்டது. வீட்டுக்கு வரக்கு நான் பாத்திரம்ல ஒரு வார்த்தை சொல்லும். குஷ்ரோகி சொல்றான், உம்மால் ஆகும், இப்படி சித்தம் இருந்தா உம்மால் ஆகாத காரியம் இல்லை என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறான். இவங்கெல்லாம் கேட்கும்போது பணிந்து கொள்ளும் போது ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனா 14ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி சுரமாய் கிடப்பதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அல்லேலூயா. இங்கே பேதுருடைய மாமி ஆண்டவரை தேடி சென்றாளா? பணிந்து கொண்டாளா? விண்ணப்பம் பண்ணினாளா? இல்லை. இயேசு வந்தார், இயேசு கண்டார், இயேசு தொட்டார். அந்த பலவீனம் நீங்கி சுகமாகி அவள் தேவனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். இன்னைக்கு அநேக தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். அநேகருக்காக திறப்புல ஜெபிக்கிற பிள்ளைகள் தன்னுடைய பிரச்சனைக்காக தன்னுடைய தேவனுக்காக ஜெபிக்காம கிடக்கலாம். கர்த்தர் வருகிறார், காண்கிறார், தொட்டு சுகத்தை கொடுக்கிறார். நொடி பொழுதுல அவன் சொன்னபடியே அந்த நேரத்திலேயே அந்த வேலைக்காரன் சுகமாறான். அவன் தொட்டார், குஷ்ரோகின்னு கூட பார்க்காம தொட்டார், உடனே சொல்றான். அல்லேலூயா. வேண்டிக் கொண்டது பணிந்து கொண்டதெல்லாம் இருக்கட்டும், தேவனுக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளை வந்து கண்டு தொட்டு சுகப்படுத்துகிற இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா. காலையில குஷ்ரோகிக்கு சுகம், அப்படியே வந்துட்டு இருக்கும்போது வேலைக்காரருக்கு சுகம். அதுக்கப்புறம் சாயங்காலம் அஸ்தமான போது 16ஆம் வசனம் பாருங்க, அஸ்தமான போது பிசாசு பிடியிலிருந்து அநேகர் விடுதலை கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை அல்லேலூயா தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாம் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசியில் சொன்னப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் வண்ணமாக நன்மை செய்கிறவரை சுற்றித் திரிந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? என் பிள்ளைகள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அல்லேலூயா. அவருடைய ஆவியை பெற்ற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பலத்த கிரியை செய்ய ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தர் தாமே எங்களோடு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தாட்டை கொடுத்து நம்ம அதை ஷேர் பண்ணிடணும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிற தேவனுக்கு பணிவிடை செய்ய முடியாதபடி, அல்லேலூயா, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, வந்து ரிசீவ் பண்ண முடியல, அவருக்கு எந்த ஒரு பரிகாரம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து கண்டு தொட்டு சுகப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவனுடைய சுவாபம், தேவனுடைய மனது எவ்வளவு அன்புள்ளதாக இருக்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துகிறார். முகத்தில் வெளிப்பட்டு விசேஷமாக வருகிற 14ஆம் தேதி, இந்த மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த முழு ஜபத்துக்காக ஊர்ல இருந்து நம்ம ஐயாவோட பையன் டேனி அந்த குடும்பம் எல்லாம் வந்து ஊழியத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம தேவனுடைய அழைப்பு நிமித்தம் கட்டப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறாங்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த இடத்துல வருகிற மக்களுக்கு செய்வார். அநேகரே ஆண்டவரை புதிய அபிஷேகத்தினாலும் ஊழியத்தை எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆக நாம் ஜெபிப்போம், காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாத செய்வாராக. ஆமென்.